கதைக்களமே முழுக்க முழுக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சார்ந்த ஒரு கதைக்களமாக தான் இருக்கும். ஸோ என்னுடைய 17 படங்களுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் இந்த இடத்துல இயக்குனர் ஆகுறதுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது நீங்க தான். எப்படி அப்படின்னா, நான் தீபாவளி படத்துல எலிசாட் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணும்போது நான் பேக்ரவுண்ட் பார்க்கக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் தான். அப்படி பேக்ரவுண்ட் பார்க்கும்போது எனக்கு முழுக்க முழுக்க அன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன கேரக்டர் கொடுக்கணும், எல்லாருமே என்கிட்ட தான் வந்து டைலாக் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்படிதான் எனக்கு சூரி பழக்கமானா, அப்படிதான் எனக்கு அப்புக்குட்டி பழக்கமானா, அப்படிதான் எனக்கு வைரவன் பழக்கமானா, அந்த வெண்ணிலா கபடிக்குள்ள நடிச்சவங்க எல்லாருமே அவங்க எல்லாமே பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்டா நடிக்க வந்தவங்க தான். அந்த படத்துல நடிக்க வந்த வசந்தா அக்கா தான் எனக்கு நல்லா தெரியும். அந்த படத்துல நடிக்க வந்த ஒரு அக்கா தான் வந்து நான் வந்து வெண்ணிலா கபடிக்குள்ள அம்மாவா நடிக்க வச்சேன். அவங்க தொடர்ந்து நிறைய படங்கள்ல வந்து அம்மாவா நடிச்சாங்க. ஜுவாலையா இருக்கட்டும், பரியன் பெருமாளா இருக்கட்டும். எதுக்காக சொல்றேன்னா, அந்த பேக்ரவுண்ட் ஆக்ஷன் பண்ணும்போது அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் கரெக்டா நடிக்கணும். அது நடிக்கும் போதுதான் அந்த யதார்த்த தன்மை வரும். நான் படம் பார்க்கும்போது, தீபாவளி திரைப்படம் பார்க்கும்போது நான் பேக்ரவுண்ட் ஆக்ஷனை மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன். அது கரெக்டா இருக்கா, அது லைவா இருக்குதா. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் டைரக்டர், அப்புறம் தான் நான் ஃப்ரண்ட்ல டைரக்டரா மாறுறேன். சோ ஃபர்ஸ்ட் சக்சஸ் வந்து நான் வந்து தீபாவளி திரைப்படத்துல எனக்கு ஒரு ஹோப் கொடுத்து அந்த அந்த ஒரு பேக்ரவுண்ட் டைரக்டரை வந்து என்ன சக்சஸ்ஃபுல்லா மாத்தினது நீங்க எல்லாரும் தான். எனக்கு நான் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி டைரக்டர் சிம்புதேவன் தீபாவளி படத்துல பேக்ரவுண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, யாரு பண்ணா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. சோ ஓகே, நம்ம ஒரு வேலையை கரெக்டா பண்ணிட்டோம், ஃப்ரண்ட் டைரக்டரா வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுத்துச்சு. சோ அந்த விதத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வெனிலா கபடிக்குழுக்கு அப்புறம் நான் நிறைய படங்கள் வந்து பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வரும்போது ஒரு விஷயம் நமக்கு தோணுது. என்னன்னா, இவ்வளவு நடிகர்கள் இருக்கீங்க, உங்க எல்லாரையுமே வந்து நடிகர்கள் ஆக்கணும். ஏன்னா உங்க எல்லாருக்குமே ஒரு டேலண்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணுது. ஸோ நம்ம வந்து நிறைய ஆஃபீஸ்க்கு வந்து போட்டோஸ் கொடுத்து அந்த கேஸ்டிங் செலக்ட் பண்ணா கூட நீங்க விருப்பம் இருக்கவங்க எல்லாருமே நடிக்கணும், சின்ன சின்ன டயலாக் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருமே உங்களுடைய ப்ரொஃபைல டைரக்டர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அப்பதான் நீங்க யாரெல்லாம் உங்களுக்கு டேலண்ட் இருக்குதுன்னு எங்களை மாதிரி டைரக்டர்ஸுக்கு தெரியும். உங்களுக்கு எல்லாம் எத்தனை பேருக்கு இந்த நடிக்க விருப்பம் இருக்குது. ஏன்னா இது உங்களுடைய இலக்கு கிடையாது. இதுல இருந்து ஒரு 10 பேர் மேல போறதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி ஒரு நல்ல நடிகர்களா நீங்க வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு இந்த நேரத்துல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லா இயக்குனர் சங்கத்துக்கும் உங்களுடைய ப்ரொஃபைல்ஸ் கொடுங்க, அதன் மூலமா டைரக்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் கிடைக்கும். இந்த ஃபங்க்ஷன் எனக்கு கூப்பிட்டதுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.